எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ரியல் பாமகவை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில இயங்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர்களை நேரடியா சந்திச்சு தனக்கான ஆதரவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு தம்பி கனலரசன் அவர்கள். இந்த சம்பவம் தான் தற்பொழுது ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பரபரப்பு மட்டும் கிடையாதுங்க, பல லட்சம் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. அந்த சந்தோஷத்தை விமல்வர்மன் பேசலாம் எப்படி நாமும் அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய மனசுல இருந்து மக்களுக்கு பகிர்ந்துணும்ல, பகிர்ந்து அதற்கான செயல்பாடுகளையும் நம்ம சொல்லி ஆகணும்ல. அதுக்காகத்தான் இந்த காணொலியை பேச வந்திருக்கேன். அந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பழமொழி, அதாவது தனி மனிதர்களை விட சமூகம் மிகப்பெரியது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது தனி மனிதனுடைய நலனை விட, தனி மனிதனுக்கான நலனை விட சமூகத்துடைய நலனும் சமூகத்துக்கான பயணம் தான் மிகப்பெரியதாக ஒவ்வொருவருமே சிந்திக்கணும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் அந்த பழமொழி. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்பதான் தம்பி கனல் அவர்கள் இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விஷயத்துல அணுகியிருக்கிறாரு. உண்மையாகவே அந்த சம்பவம் பார்க்கப்படும் பொழுது மாவீரன் ஜெயகுரு அவர்கள் நம்ம எல்லாம் எந்த இடத்துல விட்டு சென்றாரோ அந்த இடத்துல இருந்து தம்பி இந்த பணியை துவங்கி இருக்கிறாரு. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பெரும் வாழ்த்துக்களை தம்பி கனலரசன் அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய சொந்த சித்தப்பாவா பார்க்கிற அண்ணன் வைத்திய அவர்களுக்கு நேரடியாக 2 நாட்களுக்கு முன்னாடி போய் என் சித்தப்பாவை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கணும் அப்படின்ற சிந்தனையோட நான் இருக்கேன். கண்டிப்பா என் சித்தப்பா வரணும். ஏன்னா மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வைத்தியங்க என் தம்பி 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 அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி அப்படின்னா எனக்கு நான் சித்தப்பாவா தான் பார்த்தீங்கன்னா வைத்திய அவர்களை பார்க்கறேன். ஸோ என் சித்தப்பா வெற்றி பெறுவது என் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெற்றி பெறுவதற்கான விஷயமா நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் ஒரு உணர்வோட பெரும் ஒரு எழுச்சியோட தம்பி கனல் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தார். அந்த சம்பவத்தை கூட நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நான் தம்பி கனல் அவர்கள் வைத்திய அண்ணனோட நின்றுவாரோ அப்படின்ற எண்ணத்தோடு இருந்த பட்சத்துல இல்ல, என்னுடைய சமூக பணி இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில நிக்கிற அன்பு சோழன் அப்படின்ற பாமக கேண்டிடேட்க்கு போயிட்டு நேற்று ஆதரவு கரம் கொடுத்திருக்கிறாரு. அதோட சேர்த்து விருதாச்சலம் வெற்றி வேட்பாளராக களமிருக்கிற அம்மா தமிழரசி அவர்களுக்கும் நேற்று நேரடியாக போயிட்டு அந்த மேடையிலே ஆதரவை கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விருதாச்சலம் வெற்றி வேட்பாளர் அம்மா தமிழரசி அவர்கள் அவங்க தான் தம்பி பிறக்கும் போதும் அவங்களுடைய அக்கா பிறக்கும் போதும் பிரசவம் பார்த்திருக்காங்க. அந்த சம்பவம் நேற்று சொல்லி மேடையில அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியா இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர்களை நேரடியாக சந்திச்சு தன்னுடைய ஆதரவை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இந்த சமூகத்துக்காக. உண்மையாகவே அதை பாராட்டத்தக்க வேண்டியது. குறிப்பா இதோட நிக்கக்கூடாத தம்பி அவர்கள் இன்னும் இருக்கிற அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகள் இருக்கிற உண்மையான வன்னியர் சமூகத்துடைய வேட்பாளர்களையும் நேரடியாக சந்திச்சு தம்பி அவர்கள் அவருடைய ஆதரவை கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா இந்த சமூகம் அவர் அப்படிதான் பார்க்குது, அவர் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில மாவீரன் ஜெயகுரு அவர்கள் எந்த இடத்துல விட்டுட்டு போனாரோ அந்த இடத்த தம்பி கனல் அவர்கள் நிரப்பணும் அப்படின்னு தான் இந்த சமூகம் பெரும் திரளாக ஆசைப்பட்டது. அதை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில பல பிணக்குகள் இருந்தா கூட அந்த பிணக்குகள் இருந்து பல பூசாரிகளை கட்சியில இருந்து நம்ம ஒதுக்குனதுனால இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் சமூகத்துக்குள்ள தெளிவா நடக்குது. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த பூசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்திருந்தாங்க அப்படின்னா தம்பி கனல் அவர்கள் இங்க வருவதற்கான எந்த ஒரு சாத்தியத்தையுமே ஏற்படுத்தி இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ அந்த பூசாரிகள் இல்லாம போனதுனால இப்படியாப்பட்ட சாத்திய கூறுகள் சமூகத்துக்குள்ள தொடர்ச்சியா நிகழ்வதை பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. விமல்வர்மனுக்கு எல்லாம் இதுதாங்க தேவை. புரியுதுங்களா? நமக்கு 1000 சங்கடங்கள் இருக்கட்டுங்க, இந்த சமூகத்துடைய நலனின் பற்றி தான் நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பிரச்சனையோட ஆரம்பத்துல கூட பலர் தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான சண்டை, ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கான பிரச்சனை, இது சமூக பிரச்சனை கிடையாது அப்படின்லாம் பலர் சொல்லி பலர் எழுதி நான் பார்த்தேன். ஆனா விமல்வர்மன் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது சமூக பிரச்சனைங்க, சின்னையாவோ ராமதாஸோ தனி மனிதர்கள் கிடையாது, அவங்க ஒட்டுமொத்த சமூகத்துடைய முன்னோடிகளா நிக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனை சமூக பிரச்சனை. அப்படி பார்க்கையில நாம கண்டிப்பாக அண்ணன் அன்போனி அவர்களுடைய தலைமையில் கீழே தான் நாம எல்லாம் இயங்கணும், அவருடைய விஷயத்துலதான் நம்ம இயங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வெளிப்பாடோடைய உண்மையாக இன்னைக்கு தம்பி கனல் அவர்களும் அதை செய்யப்படும் பொழுது
மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு, மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தனி மனிதர்களை விட இந்த சமூகம் மிகப்பெரியது தானே, இந்த சமூகத்துடைய நலன் பெரியது தானே, அந்த சிந்தனையோட தானே நாம எல்லாம் பயணப்படணும், அந்த ஒற்றுமையோட தானே நாமெல்லாம் இருக்கணும். அதற்கான பாத்தீங்கன்னா முன்னெடுப்புகளை எடுக்கிற அனைவருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிதானே ஆகணும். ஸோ அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிற தம்பி கனல் அவர்களையும் நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். இன்னும் இருக்கிற அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்களையும் நேரடியாக தம்பி அவர்கள் சந்திச்சு சிரமம் பார்க்காம தன்னுடைய ஆதரவை கொடுக்கணும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர்கள் அனைவருமே தம்பி கனல் அவர்களை கூப்பிட்டு எப்படி நம்ம மாவீரன் அவர்களை பார்த்தோமோ அப்படியாப்பட்ட ஒரு நிலையில தம்பி அவர்களை கூப்பிட்டு அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மேடையிலும் அவரை ஏத்தி அழகு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆசை. அந்த ஆசையை கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது விமலோர்மனுடைய தனிப்பட்ட ஆசையா இருந்தா கூட பல லட்சம் வன்னியர்களுக்கும் இந்த மனநிலை இருக்கு, இந்த ஆசை இருக்கு. அந்த ஆசையை கண்டிப்பாக அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் நிறைவேற்றுவாரு, சௌமியா அண்ணி அவர்கள் நிறைவேற்றுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இப்போ இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் அந்த ஒத்த சிந்தனையை முழு மனதோட ஏத்துப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா முன்ன போல பூசாரிகள் இங்க கிடையாது. புரியுதுங்களா? அதனால இந்த சமூகத்துக்கான நல்லது நடக்கும் வேலையில நாம் எல்லாம் உடனிருந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க. அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவருடைய தலைமையில நாமெல்லாம் சரியாக இயங்கி நாம கூட்டணி கட்சிகளுக்கான வாக்குகளை செலுத்தி பெரும் திரளாக அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்து நாம மிகப்பெரிய ஒரு செயலாற்றணும் அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். கூட்டணி கட்சிகளோட தீயா வேலை செய்யுங்க, மிகப்பெரியதாக அவங்களோட பயணப்படுங்க. பயணப்பட்டு ஒவ்வொரு வாக்கையும் சேகரித்து வெற்றிக்கான ஒரு வித்தாக பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவருடைய தலைமை இருந்தது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்ற வரைக்கும் நாம மிகப்பெரியதாக செயலாற்றணும், செயல்படணும். கூட்டணி கட்சிகளோட ரொம்ப பெருசா ஜெல்லாவுங்க, அவர்களுக்காக வேலை செய்யுங்க. எங்க எந்த கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அவர்களுக்காக வன்னியர்கள் பெரும் திரளாக வேலை செய்யணும். இது திமுகவை மண்ணோட மண்ணா நாம புதைக்கணும். அந்த வேலையை கண்டிப்பாக பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் நாம நினைச்சோம் அப்படின்னா செய்வோம். ஏன்னா நமக்கான பெரும் துரோகத்தை திமுக பண்ணிருக்கு அப்படின்னா அந்த திமுகவை கூண்டோட அழிக்கிற ஒரு பெரும் வேலையைத்தான் நாம மனசுல இருந்து செய்யணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதே போல மீண்டும் ஒரு முறை தம்பி கனல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நீங்க நின்னுடக்கூடாது, இன்னும் அதிக தூரம் பயணப்படணும், பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர்களை சந்திக்கணும். அவங்களுக்கும் உங்களுக்கான அந்த விஷயமும் பரஸ்பரமும் ஏற்படணும். நீங்க எப்பொழுதுமே உங்க அப்பா விட்டு சென்ற அந்த இடத்தை நிரப்பணும். அததான் எங்களுடைய ஆசை, உங்களுடைய தகப்பனாருடைய ஆசையும் அதுதான். அந்த விஷயத்துக்கு நீங்க 2026 வந்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்வு. ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு தலைவரா இருந்தா கூட உங்களுக்கு சித்தப்பா, சொந்த சித்தப்பாவா தான் எப்பொழுதுமே அவர் பார்ப்பாரு. உங்களை சொந்த மகனாகத்தான் ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் உங்களை எப்பொழுதுமே பார்ப்பாரு. ஸோ அதனால அந்த சொந்த சித்தப்பாவுடைய வெற்றி அப்படின்றது இந்த சமூகத்துடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி, நம்மளுடைய வெற்றி. அந்த எண்ணத்தோட 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க, நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த ஒத்த சிந்தனையோட தம்பி கனல் அவர்கள் உங்க சித்தப்பாவையும் விரைவில் சந்திச்சு எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து நீங்க உங்க அப்பா விட்டு சென்ற இடத்த மனதார பிடிக்கணும் அப்படின்னு விமலோர்மனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஏன்னா எனக்கெல்லாம் மாவீரன் மீது அளவற்ற ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு தம்பி கனல் அவர்கள் நிரப்பினாங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் இதுங்க. சமூக நலன்றது சுயநலமா நம்ம யோசிக்க கூடாது, இந்த சமூகத்துக்கான பொதுநலமாகத்தான் யோசிக்கணும். அந்த பொதுநலத்தோட செயல்படுற அனைத்து வன்னியர்களுமே நாம பெரும்பகுதியாக ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைத்து அவங்களுக்கான செயல்பாடுகளையும் நாம வாழ்த்தி வணங்குவதில் எந்த ஒரு சங்கடமும் எந்த சூழலையும் பற்றக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு மனநிலை ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு விமலோர்மன் கேட்டுக்கிறேன். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலுங்கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.
சொன்னால்